ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிஜேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுரைக்காய் பால் கறி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாங்க கிச்சனுக்கு. ஸோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 எடுத்திருக்கேன். வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரே ஒரு கொத்தை எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. 5 நிமிஷம் போல் இது வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகுது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்ததுனால வெங்காயம் சீக்கிரமாக வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம சுரைக்காய் சேர்த்துக்கலாம். சுரைக்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். சுரைக்காய் சேர்க்கும்போது நல்லா பிஞ்சு காயாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ முத்தின காயாக இருந்தால் உள்ளே இருக்க விதையெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுரைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கூட வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு காரம் கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதிகமாக போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது, ஏன்னா நம்ம பால் சேர்க்க போகிறதுனால. ஸோ நான் 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 2 செகண்ட் போல் இருக்கட்டும். மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் தண்ணி சேர்க்காமல் காசி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். காசலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேரெக்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் நான் தண்ணி சேர்க்காதனால ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி காசி வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே டேரெக்டாக சேர்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், பால் சேர்த்ததும் இந்த மாதிரி திரண்டு வரும். ஸோ பயப்பட வேணாம். ஸோ இப்படி தான் வரும். ஸோ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நல்லா கொதிச்சு திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இன்னும் நல்லா கொதிச்சு திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்க்கறதுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள், ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ரெசிபி ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு செகண்ட் போல் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சுரைக்காய் பால் கறி ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். ஏன்னா நம்ம மில்க் சேர்த்துருக்கிறதுனால நல்லா க்ரீமியாக வேறு இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.